குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆட் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்போ ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கண்டிஷனை ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நாம் என்ன சொல்கிறோம்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x. இது ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வர ப்ளேஸில் மைனஸ் எக்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் இது என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் கியூப் நினைக்கலாமா, 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. இப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x கிடைக்கும். இதில் மைனஸை காமன் எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x இந்த ஸ்டெப் கிடைக்கும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2xக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.